Hello students, now we are going to see 8th Maths Unit 3 Algebra Part 3 Exercise 3.2. In the previous video, in Part 2, we have seen Exercise 3.1 Sums 5 to 13. Now I am going to explain first sum, fill in the blanks. First subdivision 18m to the power 4 into dash whole thing divided by 2m cube n cube that is equal to dash m into n to the power 5. So இங்க இந்த dash கொடுத்திருக்காங்க, இங்க இந்த dash கொடுத்திருக்காங்க. இதை டிவைட் பண்ணா இது நமக்கு என்ன வந்து terms கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். So 18 by 2 வந்து 9. So இந்த blankல 9 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது m to the power 4 by m cube 4 minus 3 வந்து 1. அது m வந்து கொடுத்திருக்கு. அடுத்தது வந்து இங்க வந்து n cube கொடுத்திருக்கு, இங்க n to the power 5 கொடுத்திருக்கு. So இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 to the power 5 plus 3 வந்து 8 கிடைக்கும். அப்ப n to the power 8 தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். So n to the power 8 minus 3 that is equal to n to the power 5. So இதுல first blankல வந்து n to the power 8 வந்து கரெக்டான ஆப்ஷன். இந்த blank ரைட் சைடு இருக்கிறதுல blankல வந்து 9 வந்து கரெக்டான ஆப்ஷன். So இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். செகண்ட் சப்டிவிஷன் l to the power 4 into m to the power 5 into n to the power dash whole thing divided by 2 into l m to the power dash into n to the power 6 that is equal to l cube into m square into n divided by dash. இங்க டினாமினேட்டர்ல 2 கொடுத்திருக்கு, நியூமரேட்டர்ல எந்த நம்பரும் கிடையாது. சோ இங்க வந்து நியூமரேட்டர்ல எந்த நம்பரும் இல்ல, டினாமினேட்டர்ல வந்து இந்த டேஷுக்கு வந்து 2 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இங்க வந்து l to the power 4 இருக்கு, இங்க l இருக்கு, 4 minus 3 வந்து 4 minus 1 வந்து 3, so l cube கரெக்டா இருக்கு. இங்க m to the power 5 கொடுத்திருக்கு, இங்க m ஸ்கொயர் கொடுத்திருக்கு. சோ இங்க m க்கு வந்து பவர் வந்து என்னன்னா கியூப் இருந்தா தான் கரெக்டா இருக்கும். 5 minus 3 வந்து 2, சோ இந்த blankல வந்து 3 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். m to the power 5 minus 3 வந்து m square இங்க கொடுத்திருக்கு. அதே மாதிரி இங்க n to the power dash கொடுத்திருக்கு, இங்க n to the power 6 கொடுத்திருக்கு, இங்க ரிமைனிங் வந்து n வந்து கொடுத்திருக்குது. So 7 minus 6 that is equal to n. So இங்க வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து 7. So n க்கு பவர் வந்து 7 கரெக்டான ஆப்ஷன், m க்கு வந்து 3 கரெக்டான ஆப்ஷன், இங்க டினாமினேட்டர்ல வந்து 2 வந்து கரெக்டான ஆப்ஷன். Third subdivision 42a to the power 4 into b to the power 5 into dash divided by 6a to the power 4 b square that is equal to dash b to the power dash c square வந்து கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து 42 வந்து 6, இத வந்து கேன்சல் பண்ணனும் அப்படினா இது வந்து என்ன கிடைக்கும்னா 1 6 வந்து 6, இது வந்து 7 6 ஆர் வந்து 42. இங்க வந்து 7 வந்து கரெக்டான ஆப்ஷன். இங்க வந்து a to the power 4 இருக்கு, இங்க a to the power 4 இருக்கு. இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு, ஏன்னா இங்க வந்து a வந்து இல்ல. இங்க b to the power 5 இருக்கு, இங்க b ஸ்கொயர் இருக்கு. b to the powerல வந்து நம்ம 3 5 minus 2 போட்டோம் அப்படின்னா that is equal to b cube வரும். இது வந்து 3 வந்து கரெக்டான ஆப்ஷன். இங்க வந்து c வந்து டினாமினேட்டர்ல இல்ல, அங்க வந்து நியூமரேட்டர்ல c ஸ்கொயர் வருது. சோ இங்க வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து c ஸ்கொயர். சோ நமக்கு கான்ஸ்டன்ட் வந்து என்ன அப்படின்னா 7 கிடைக்குது. அடுத்தது வந்து b வந்து டு த பவர் அந்த blankல வந்து 3 வந்து கரெக்டான ஆப்ஷன். அதே மாதிரி இங்க லெஃப்ட் சைடு வந்து இந்த blankல c ஸ்கொயர் வந்து கரெக்டான ஆப்ஷன். இது வந்து c ஸ்கொயர், இங்க 7 இங்க 3, இதுதான் வந்து இந்த blankக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். Second subdivision, write true or false. First subdivision 8x cube y divided by 4x square that is equal to 2xy. இது வந்து true or false தான் எழுதணும். 8 divided by 4 வந்து 2, x cube இது வந்து x square, 3 minus 2 வந்து 1x. இங்க நியூமரேட்டர்ல y இருக்கு, டினாமினேட்டர்ல வந்து y இல்ல, so y 2xyங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். so இது வந்து true வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இதுக்கு true. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் 7ab cube divided by 14ab. aயும் aயும் கேன்சல் ஆயிரும், சோ இங்க a இல்ல, b cube இங்க b இருக்கு, b பவர் 3 minus 1 வந்து b ஸ்கொயர். ஓகே, இது வந்து 7 divided by 14 கொடுத்திருக்கு. சோ இத கேன்சல் பண்ணா நியூமரேட்டர்ல 1 வரும், டினாமினேட்டர்ல 2 வரும். ஆனா இங்க நியூமரேட்டர்ல 2 கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். சோ இதுக்கு வந்து ஃபால்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட், சோ ட்ரூ எழுதுறோம். செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்.
statement. So that is equal to false ன்னு எழுதுறோம். Third sum, divide. First subdivision 27y cube by 3y. Solutionல வந்து என்ன பண்ணிருக்கோம், கொடுத்திருக்கிற இது வந்து terms வந்து அப்படியே எழுதிக்கிறோம். 27y cube by 3y. by அப்படினாலே நமக்கு வந்து denominatorல வரும். So 27y cube numeratorல போட்டு divided by denominatorல 3y வந்து போடுறோம். 27 3 வந்து multiples of 3. So 1 3 is 3. 9 3s are 27. இங்க 9 வந்து எழுதிக்கிறோம். அடுத்தது y cube இருக்கு, இங்க y இருக்கு. y to the power 3 minus 1. denominatorல இருக்கிற பவர் வந்து numerator வரும்போது negative powers ஆயிரும். positive power இருக்குது. So y to the power 3 minus 1 that is equal to y square. So that is equal to 9y square. இதுதான் வந்து இந்த questionக்கான answer. Second subdivision x cube y square by x square y. Solution வந்து கொடுத்திருக்கிற terms அப்படியே எழுதிக்கிறோம். x cube into y square by x square into y. So that is equal to இது numeratorல வரும் first term, by கொடுத்திருக்கிறதுனால இது வந்து denominatorல வரும். So that is equal to x cube y square divided by x square y. That is equal to அந்த வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க x cube இருக்கு, இங்க x square இருக்கு. denominatorல வர பவர் வந்து numeratorல ஆயிருச்சுன்னா நமக்கு நெகட்டிவ் ஆயிரும். So x to the power 3 minus 2 வந்து that is equal to x. அது மாதிரி y to the power y square இருக்கு, denominatorல y இருக்கு. இந்த denominatorல இருக்கிற பவர் வந்து numerator வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். So y 2 minus y to the power 2 minus 1 that is equal to y. So x வந்து ஒரு term தான், அதே மாதிரி y ஒரே ஒரு பவர் தான். So x y இதுதான் வந்து இந்த questionக்கான கரெக்டான ஆன்சர். Third subdivision 45x cube y square z to the power 4 by minus 15x y z. So first என்ன பண்ணணும், நம்ம கொடுத்திருக்கிற terms வந்து அப்படியே எழுதிக்கிறோம். Solution அதாவது 45x cube y square z to the power 4 by minus 15x y z. 45x cube y square z to the power 4 வந்து numeratorல வரும். இங்க byன்னு கொடுத்திருக்கிறது இந்த minus 15x y z வந்து denominatorல வரும். இங்க 45 15 வந்து நம்ம 15th டேபிள வந்து யூஸ் பண்ணலாம். 115 is 15, இங்க வந்து 315 வந்து 45. அடுத்தது x to the power 4 numeratorல 3 இருக்கு, denominatorல 1 இருக்கு. denominator power வந்து நெகட்டிவ் ஆயிரும். So x to the power 3 minus 1 x square. அடுத்தது அதே மாதிரி y square இருக்கு, இங்க y இருக்கு. y to the power 2, இந்த denominator negative power, y to the power 2 minus 1 that is equal to y. அடுத்தது வந்து z to the power 4 இருக்கு, இங்க denominatorல z இருக்குது. இங்க z to the power வந்து denominator இருக்குது, numerator வரும்போது negative ஆயிரும். So z to the power 4 minus 1 that is equal to z cube. இந்த terms தான் நம்ம வந்து next stepல எழுத போறோம். That is equal to minus 3x square y z cube. இதுதான் வந்து இந்த questionக்கான answer. Fourth subdivision 3xy whole square by 9xy. இந்த மாதிரி whole square கொடுத்திருந்தா எல்லா டேர்மையுமே வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். சொல்யூஷன் வந்து கொடுத்திருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். 3xy the whole square by 9xy. So that is equal to 3xy whole square numeratorல எழுதிக்கிறோம், by 9xy வந்து நம்ம denominatorல எழுதிக்கிறோம். 3xy whole squareனா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 3 square x square y square by 9xy. So 3 square அப்படின்றது 3 3s are வந்து 9, x square y square எழுதுறோம், by 9xy எழுதிக்கிறோம். 9 வந்து numeratorல இருக்கு, இங்க 9 வந்து denominatorல இருக்கு. 9 வந்து cancel பண்றோம். அடுத்தது இங்க x square இருக்கு, இங்க x இருக்குது. So இந்த பாசிட்டிவ் பவர் வந்து x square, இங்கேயும் பாசிட்டிவ் பவர், ஆனா denominator இருக்குது, numerator வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். So x to the power 2 minus 1 வந்து x. அதே மாதிரி y square இருக்கு, இங்க y இருக்கு. அதே மாதிரி y to the power 2 minus 1, denominatorல இருக்கிற பவர் பாசிட்டிவ் வந்து numerator வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். So y 2 minus 1 that is equal to y. So x to the power 1, y ஒரு to the power 1, நம்ம 1 வந்து பவர் போடணும்னு அவசியம் இல்ல, xy. So இந்த questionக்கு xy அப்படின்றதான் ஆன்சர். Fourth sum, simplify first subdivision 3m square by m plus 2m to the power 4 by m cube. Solution வந்து கொடுத்திருக்கிற term அப்படியே எழுத வேண்டியதான். 3m square by m plus 2m to the power 4 by m cube. இங்க நியூமரேட்டர்ல 3 இருக்கு, ஆனா டினாமினேட்டர்ல நம்பர் இல்ல. சோ அத 3 அப்படியே எழுதிக்கிறோம். இங்க m ஸ்கொயர் இருக்கு, இங்க m இருக்கு. இந்த நெகட்டிவ் இது பாசிட்டிவ் பவர் வந்து நியூமரேட்டர் வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். சோ m to the power 2 minus 1 வந்து m, இந்த m எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்க பிளஸ் சைன் பிளஸ் எழுதிக்கிறோம். இங்க 2 வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கு, டினாமினேட்டர்ல எதுவும் இல்ல, இந்த 2 எழுதிக்கிறோம். m to the power 4 இருக்கு, இங்க m கியூப் இருக்கு. இந்த டினாமினேட்டர்ல இருக்க பாசிட்டிவ் பவர் நியூமரேட்டர் வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். சோ m to the power 4 minus 3 that is equal to
m. So இங்க வந்து first termல 3m கிடைக்குது, second termல வந்து 2m கிடைக்குது. So 3m plus 2m. இது வந்து ஒரே பவர்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 3 plus 2 வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5m அப்படின்னு கிடைக்குது. செகண்ட் சப்டிவிஷன் வந்து 14p to the power 5 q cube divided by 2p square q minus 12p cube q to the power 4 by 3q square. So இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்யூஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்யூஷன் வந்து கொடுத்திருக்கிற டேர்ம்ஸ் வந்து அப்படியே எழுதிக்கிறோம். 14p to the power 5 q cube divided by 2p square q minus 12p cube q to the power 4 by 3q square. இதுல வந்து 14 2 வந்து multiples of 2. இது வந்து 1 2 is 2, 7 2s are 14. இங்க p to the power 5 இருக்கு, இங்க p square இருக்கு. So இந்த பவர்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். நியூமரேட்டர் இருக்கிறது வந்து பாசிட்டிவா இருக்கும், டினாமினேட்டர்ல இருக்கிற பாசிட்டிவ் பவர் வந்து நெகட்டிவ் ஆயிரும். p to the power 5 minus 2 வந்து p cube, இங்க p cube எழுதிக்கிறோம். அடுத்தது q cube by q. இது வந்து பாசிட்டிவ் பவர், நியூமரேட்டர்ல வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். So q to the power 3 minus 1 that is equal to q square. இந்த q square எழுதிக்கிறோம். டினாமினேட்டர்ல ஒரு டேர்ம் இல்ல, so 1 எழுதிக்கிறோம். இங்க நெகட்டிவ் சைன் கொடுத்திருக்கு, நெகட்டிவ் சைன் எழுதிக்கிறோம். இங்க 12 இருக்கு, இங்க 3 இருக்கு, ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. இது 1 3 is 3, இது வந்து 4 3s are 12. So 4 எழுதிக்கிறோம். இங்க வந்து p cube இருக்குது, டினாமினேட்டர்ல p இல்ல, so p cube அப்படியே எழுதிக்கிறோம். இங்க q to the power 4 இருக்கு, இங்க q square இருக்கு. இந்த q square டினாமினேட்டர்ல இருக்க பாசிட்டிவ் பவர் நியூமரேட்டர் வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். So q to the power 4 minus 2ங்கிறது வந்து q square. இந்த q square எழுதிரும். டினாமினேட்டர்ல ஒரு டேர்மும் இல்ல, அது வந்து 1. So இந்த ரெண்டு டேர்ம்லயுமே வந்து 7 இருக்கு, இங்க 4 இருக்கு. இது p cube q square, இங்கேயும் p cube q square. ரெண்டுமே வந்து ஒரே டேர்மா இருக்கு, இது பாசிட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கு. So ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா 3p cube q square. இதுல பிகர் நம்பர் சைன் வந்து பாசிட்டிவ், so பாசிட்டிவ் சைன் எழுதுறோம். So that is equal to 3p cube q square. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், டிவைட் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 32y square minus 8yz, இது பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க, by 2y. So இந்த ரெண்டு டேர்முக்குமே வந்து 2yங்கிறது வந்து நமக்கு டினாமினேட்டர்ல வரும். சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற டேர்ம்ஸ் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். So 32y square minus 8yz the whole thing, அதாவது ரெண்டுக்கும் பிராக்கெட் கொடுத்திருந்தாங்க, ரெண்டுக்குமே வந்து டிவைடட் பை அர்த்தம், by 2y. that is equal to first term வந்து நம்ம என்ன பண்றோம், நியூமரேட்டர்ல எழுதிக்கிறோம். 32y square minus 8yz by கொடுத்திருக்கிறத வந்து டினாமினேட்டர்ல எழுதிக்கிறோம் 2y அப்படின்னு சொல்லிட்டு. சோ நியூமரேட்டர்ல ரெண்டு டேர்ம் கொடுத்திருக்கு, அதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி 32y square by 2y அதை செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த 2y வந்து ரெண்டு டேர்முக்குமே காமன். அடுத்தது இங்க வந்து நெகட்டிவ் சைன் கொடுத்திருக்கு, நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். அடுத்தது செகண்ட் டேர்ம் வந்து 8yz divided by 2y. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து பொறுத்த வரைக்கும் 32 கொடுத்திருக்கு, இங்க டினாமினேட்டர்ல 2 கொடுத்திருக்கு, ரெண்டுமே வந்து நமக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. சோ இது வந்து 1 2 is 2, இது வந்து 16 2s are 32. இங்க y ஸ்கொயர் கொடுத்திருக்கு, இங்க y கொடுத்திருக்கு. y வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறது பாசிட்டிவ் பவர் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர்ல வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். சோ y 2 minus power 2 minus 1 that is equal to y. அது வந்து இங்க நம்பர் கான்ஸ்டன்ட் வந்து 16, இந்த y to the power 2 minus 1 y இதை எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்து 2 8 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, இங்க 1 2 is 2, இங்க வந்து 4 2s are 8, இங்க y வந்து கேன்சல் ஆயிரும். இங்க ரிமைனிங் இருக்கிறது வந்து z. சோ நம்பர் வந்து 4, வேரியபிள் வந்து z இருக்குது. So that is equal to 16y minus 4z. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் 4m square n cube plus 16m to the power 4n square minus mn. இந்த 3 டேர்முக்குமே வந்து பிராக்கெட் கொடுத்திருக்கு. சோ இது வந்து இந்த இது மூணு டேர்முக்குமே டிவைடட் பை வந்து 2mn. சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற டேர்ம் வந்து அப்படியே எழுதிக்கிறோம். 4m square n cube plus 16m to the power 4n square minus mn. இந்த மூணுக்கு சேர்த்து பிராக்கெட் கொடுத்திருக்காங்க by 2mn. சோ இந்த டேர்ம் எல்லாமே வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நியூமரேட்டர்ல வரும். டிவைடட் பை 2mn அப்படின்றது வந்து நமக்கு டினாமினேட்டர்ல வரும். that is equal to 4m square n cube plus 16m to the power 4n square minus mn whole thing divided by 2mn. அதாவது ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறத வந்து நம்ம நியூமரேட்டர்ல எழுதிக்கிறோம், பைன்னு கொடுத்தது வந்து நம்ம வந்து டினாமினேட்டர்ல வந்து எழுதிக்கிறோம். that is equal to ஃபர்ஸ்ட் இது வந்து மூணு டேர்முக்குமே வந்து 2mn அப்படிங்கிறது வந்து காமன். சோ இது வந்து மூணா வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கணும். 4m square n cube வந்து நியூமரேட்டர் எழுதிறோம், 2mn டினாமினேட்டர்ல எழுதிறோம். சோ இங்க பிளஸ் சைன் கொடுத்திருக்கு, பிளஸ் எழுதிக்கிறோம். 16m to the power 4 n square
ஸ்கொயர் வந்து நியூமரேட்டர்ல எழுதிக்கிறோம். அடுத்தது 2mn வந்து டினாமினேட்டர்ல எழுதிக்கிறோம். அடுத்தது தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ் கொடுத்திருக்கு, மைனஸ் இங்க எழுதிக்கிறோம். mn நியூமரேட்டர், டினாமினேட்டர்ல வந்து 2mn வந்து நம்ம எழுதிக்கிறோம். சோ இங்க வந்து நியூமரேட்டர்ல 4 இருக்கு, டினாமினேட்டர்ல 2 இருக்கு. 1 2 is 2, இது வந்து 2 2s are 4. சோ 2 எழுதிக்கிறோம். இங்க m ஸ்கொயர் இருக்கு, இங்க m இருக்கு. சோ m to the power நியூமரேட்டர் வந்து 2 பாசிட்டிவ், டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர் வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். m to the power 2 minus 1 வந்து m. சோ இங்க வந்து m எழுதிக்கிறோம். இங்க n கியூப் இருக்கு, இங்க n இருக்கு. சோ அதே மாதிரி நியூமரேட்டர்ல இருக்க 3 வந்து பாசிட்டிவ், டினாமினேட்டர் இருக்குது நியூமரேட்டர் வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். சோ n to the power 3 minus 1ங்கிறது n ஸ்கொயர், இங்க வந்து n ஸ்கொயர் எழுதிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2mn ஸ்கொயர். அடுத்தது இங்க வந்து 16 2 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, இது வந்து 1 2 is 2, இது வந்து 8 2s are 16. சோ 8 எழுதிக்கிறோம். இங்க m to the power 4 இருக்கு, இங்க m இருக்கு. சோ இது பாசிட்டிவ் பவர், இது வந்து நியூமரேட்டர் வரும்போது நெகட்டிவ் ஆயிரும். m to the power m to the power 4 minus 1 வந்து 3 எழுதிக்கிறோம். அது வந்து m கியூப். அடுத்தது இங்க வந்து n ஸ்கொயர் இருக்கு, இங்க வந்து n இருக்கு. சோ இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா m to the power 4 minus 1 வந்து m கியூப் வர மாதிரி, இது n ஸ்கொயர் பை n வந்து n to the power 2 minus 1 வந்து n. சோ 8 கான்ஸ்டன்ட் வந்து 8, m வந்து என்ன ஆகுது 4 minus 1 m கியூப். அதே மாதிரி n வந்து 2 minus 1 n. சோ இங்க n எழுதிக்கிறோம். அடுத்தது இங்க நெகட்டிவ் சைன் எழுதிக்கிறோம். இங்க வந்து mn இருக்கு, இங்க mn இருக்கு. இது ரெண்டு டேர்முமே வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து நியூமரேட்டர்ல 1 இருக்கு, டினாமினேட்டர்ல வந்து 2 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2mn ஸ்கொயர், செகண்ட் டேர்ம் வந்து பிளஸ் 8m கியூப் n, தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ் 1/2. சோ தட் இஸ் ஈக்குவல் டு 2mn ஸ்கொயர் பிளஸ் 8m கியூப் n மைனஸ் 1/2. இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தேர்ட் சம் வந்து இதே மாதிரி சிமிலர் சம் தான். இதே மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி டிவைட் பண்ணி எழுதிக்கணும். அதை வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா செஞ்சிருங்க. Fourth subdivision 81 into p to the power 4 q square r cube plus 2p cube q cube r square minus 5p square q square r square. இந்த 3 டேர்முக்குமே வந்து 81ங்கிறது காமன் by 3p q r the whole to the power square. Solution கொடுத்திருக்க டேர்ம்ஸ் வந்து அப்படியே எழுதிக்கணும். 81 into p to the power 4 q square r cube plus 2p cube q cube r square minus 5p square q square r square. இந்த பிராக்கெட்ல கொடுத்திருக்கிற எல்லாத்துக்குமே வந்து 81 காமன். இந்த மூணு டேர்முக்குமே வந்து டிவைடட் பை 3p q r the whole square. சோ இது வந்து 3 ஸ்கொயர் p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் அந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். சோ இது என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லா வந்து நியூமரேட்டர்ல எழுதிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 81 into p to the power 4 q square r cube plus 2p cube q cube r square minus 5p square q square r square. இது வந்து மூணு டேர்முக்குமே 81 காமன் டிவைடட் பை நம்ம எழுதுறோம்னா 3p q r the whole square. சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டேர்முக்குமே வந்து ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். சோ இந்த 81 வந்து எல்லா டேர்முக்குமே காமன். சோ இந்த 81 வந்து பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணி என்ன பண்றோம்னா எல்லா டேர்மோடையும் இந்த 81 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சோ தட் இஸ் ஈக்குவல் டு 81 into p to the power 4 q square r cube plus 81 into 2 p cube q cube r square minus 81 into 5 p square q square r square whole thing divided by இது வந்து என்ன ஆகும் தனித்தனியா வந்து ஸ்கொயர் பண்றோம். 3 ஸ்கொயர் p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர். சோ அடுத்த டேர்ம்ல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மூணு டேர்ம் இருக்குறீங்களா, அந்த மூணு டேர்மையுமே வந்து செப்பரேட் பண்ணோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பை த டினாமினேட்டர் பிளஸ் செகண்ட் டேர்ம் பை டினாமினேட்டர் மைனஸ் தேர்ட் டேர்ம் பை டினாமினேட்டர். இங்க 3 ஸ்கொயர் அப்படின்னா அது வந்து 9. அது மீதி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதுதான். That is equal to 81 p to the power 4 q square r cube divided by 9 p square q square r square plus 81 into 2 p cube q cube r square divided by 9 p square q square r square minus 81 into 5 p square q square r square divided by 9 p square q square r square. So இந்த மூணு டேர்மையும் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். இங்க வந்து 81 இருக்கு, இங்க 9 இருக்கு. ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. 1 9 is
9, 9 9s are வந்து 81. இங்க p to the power 4 இருக்கு, இங்க p ஸ்கொயர் இருக்கு. டினாமினேட்டர்ல இருக்க p ஸ்கொயர் வந்து நியூமரேட்டர் வரும்போது இந்த பவர் வந்து நெகட்டிவ் பவர் ஆயிரும். So p to the power 4 minus 2 வந்து p ஸ்கொயர். So இந்த வந்து 9 வந்து இங்க எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. அடுத்தது வந்து p to the power 4 minus 2 வந்து p ஸ்கொயர் எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து q ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிருது. இங்க r கியூப் இருக்கு, இங்க r ஸ்கொயர் இருக்கு. So இந்த பாசிட்டிவ் பவர் நியூமரேட்டர் போனா நெகட்டிவ் பவர் ஆயிரும். So r to the power 3 minus 2 வந்து r, இங்க r எழுதிக்கிறோம். So first term வந்து 9p ஸ்கொயர் r. செகண்ட் term வந்து இங்க 81 இருக்கு, இங்க 9 இருக்கு. 1 9 is 9. இங்க வந்து 9 9s are வந்து 81. இங்க 2 அப்படியே இருக்கு, as it is நம்ம எழுதிக்கிறோம். இங்க p கியூப் இருக்கு, இங்க p ஸ்கொயர் இருக்கு. So p to the power 3 நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர் இருக்குது நெகட்டிவ் பவர் ஆயிரும். p to the power 3 minus 2 வந்து p. So இங்க வந்து 9 into 2 வந்து 18 எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து p to the power 3 minus 2 வந்து p, அந்த p எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து இங்க q கியூப் by q ஸ்கொயர் இருக்கு. So இந்த பாசிட்டிவ் பவர் நியூமரேட்டர் போனா நெகட்டிவ் பவர் ஆயிரும். q to the power 3 minus 2 வந்து q எழுதிக்கிறோம். இங்க r ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிருது. So செகண்ட் டேர்ம் வந்து 18pq வந்து கிடைக்குது. அடுத்தது தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ் எழுதிக்கிறோம். 81 வந்து 9 டைம்ஸ் இருக்கு, இங்க 9 வந்து 1 டைம். So 9 வந்து இருக்கு. அடுத்தது இங்க 5, 9 5s are வந்து 45 எழுதிக்கிறோம். இங்க p ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், q ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், r ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். So இங்க ரிமைனிங் இருக்கிறது வந்து நியூமரேட்டர்ல 9 into 5 தான். So 9 into 5 45, இந்த தேர்ட் டேர்ம் எழுதிட்டோம். So that is equal to 9p ஸ்கொயர் r plus 18pq minus 45. அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Recap: in this video we have seen exercise 3.2 sums 1 to 5. Thank you students.